ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 இந்த வாரம் முழுக்கவே ஒரு ரிவ்யூ பண்ணியே ஆகணும். ஏன் அப்படின்னா விளையாட்டு அந்த மாதிரி, உருட்டு அந்த மாதிரி. இந்த ஏஞ்சல் வெர்சஸ் டெவில் டாஸ்க் ஆரம்பிச்சதுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸ் தான். அதை யார் யாரு கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறதுல தான் இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா கேம்லயுமே ரூல்ஸ் வந்து போட்டிருப்பாங்க, இப்படி விளையாடக்கூடாது அப்படி விளையாடக்கூடாதுன்னு. ஆனா இந்த ரூல் எல்லாம் வந்து ரொம்ப லிமிட் பண்ணாம இஷ்டத்துக்கு விளையாடுறதுக்கான ஒரு ஸ்கோப் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேம்ல கிடைச்சது. ஸோ இதை எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே கரெக்டா பயன்படுத்தியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று தோணுச்சு. ஸோ ஓவரால் கேம்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் நாள் மஞ்சரி வந்து ரொம்ப ஆக்ரோஷமா விளையாடினாங்க. அதுக்கப்புறம் முத்துக்குமரன் விளையாடினாரு, சத்யா விளையாடினாரு, அருண் விளையாடினாரு. எல்லாருமே வந்து நல்லா பண்ணாங்க. அதே மாதிரி இந்த ஏஞ்சல் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித், அதுக்கப்புறம் பர்டிகுலரா தீபக், இவங்க எல்லாருடைய பிளேவும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ முதல் நாள் கொஞ்சம் ஓவர் டோஸாவே இருந்தது. ரெண்டாவது நாள் வந்து பாத்தீங்கன்னா ரிவெஞ்ச் மோடுல இவங்க எல்லாருமே வந்து சூப்பரா பண்ணுவாங்க. ஏன்னா கொடுத்ததை திருப்பி கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எல்லாத்தையும் சேர்த்து பெர்ஃபெக்டா யூஸ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். பட் ஆனா டம்மி புஸ்வானமா யாருமே அதை பெருசா வந்து எடுத்துக்கலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த ஏஞ்சல் வெர்சஸ் டெவில் டாஸ்க் முடிந்த கையோடு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை வந்து தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ அந்த வகையில் தீபக், ரஞ்சித், ஸோ இந்த எல்லாரையுமே வந்து மஞ்சரி உள்பட அடுத்த வாரம் வந்து கேப்டனுக்கான ஒரு நாமினேஷன்ல கொண்டு வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு டாஸ்க்கும் வந்து பண்ணப்பட்டது. அந்த வகையில் அடுத்த வரக்கூடிய வாரத்துடைய கேப்டனாக ரஞ்சித் அவர்கள் வந்து தேர்வாகி இருக்கிறாரு. ஸோ அந்த ஒரு விஷயமும் நடந்து முடிஞ்சிருக்கு. இதற்கு மத்தியில் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸா வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து சௌந்தர்யாவையும் ஜாக்லினையும் வந்து தேர்ந்தெடுத்தாங்க. இதுல சந்தேகப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா டெவிலா இருக்க வேண்டிய டாஸ்க்ல ஏஞ்சலா பிஹேவ் பண்ணாங்க, ஏஞ்சலா இருக்க வேண்டிய டாஸ்க்ல டெவில் மாதிரி பிஹேவ் பண்ணாங்க. ஸோ உல்டாவா பிளே பண்ணாங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு தெரியுமா? அவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த வாரம் வீக்லி எபிசோட அனலைஸ் பண்றாங்க. எந்தெந்த பாயிண்ட்ஸ் தங்கெல்லாம் பேசுறப்ப இந்த ஆடியன்ஸ் வந்து கைத்தட்டி ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கறத நல்லா நோட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதோடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு ஓகே நமக்கு வெளியில ஃபேன் பேஸ் இருக்கு, நம்மளை சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, அதே மாதிரி சோசியல் மீடியால அடிச்சுக்கிட்டு நமக்காக வந்து ஆர்மி வைஸ் வந்து போராடுறதுக்கு ஆட்கள் இருக்கு அப்படிங்கறத அனலைஸ் பண்ணிட்டு அதனுடைய கேமே வந்து பாத்தீங்கன்னா சமீப வாரங்கள்ல மாத்திட்டாங்க. அதோடைய உச்சத்தோடைய திமிரு தான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 வீக்காவே வந்து அவங்களோட விளையாட்டு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த பொம்மை டாஸ்க்ல வந்து வேணும்னே ஒரு பொம்மை போகக்கூடாதுன்றதுக்காக வெறியோட விடிய விடிய உட்கார்ந்த ஜாக்லின் எங்க இன்னைக்கு அந்த டெவில் டாஸ்க்ல வந்து கொஞ்சம் கூட வந்து பொறுப்பு இல்லாம வந்து அதை அதிகார துஷ்பிரயோகம் பண்ண ஜாக்லின் எங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வரத்தான் செஞ்சது. ஸோ ஓவரால் ஒன்னே ஒண்ணுதான், ரெண்டு பேருமே வெளியில் ஒரு பெரிய ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த பேரு வந்து கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சேஃபா விளையாண்ட மாதிரி தான் தோணுச்சு. ஸோ ஓவரால் இந்த வாரம் முழுக்கவே நடந்தது. ஸோ சனி ஞாயிறு இந்த எபிசோடுக்காக நான் ஆர்வத்தோட வெயிட் பண்ணேன். ஏன்னா விஜய் சேதுபதி அவர்கள் நிறைய விஷயத்த அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினேன். நான் மட்டும் கிடையாது, நிறைய ரிவ்யூவர்ஸ் சொன்னாங்க. ஆக்சுவலி வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப வன்மத்தை கூட சொல்லியிருந்தாங்க. நான் நினைக்கிறேன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மட்டும்தான் வன்மத்தோட ஆட்கள் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. வெளியில இருக்கிற மொத்த பேர் வன்மத்தோட தான் சுத்திட்டு இருக்காங்க. நிறைய ரிவ்யூஸ் வந்து விஜய் சேதுபதி வேணும்னே பண்றாரு, அவளை வந்து சேவ் பண்றாரு, இந்த சாச்சனாவை வந்து டாக்டர் மாதிரி ட்ரீட் பண்றாரு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. 60 நாள் மேல கடந்துருச்சு. இப்போ வரைக்கும் விஜய் சேதுபதி யாரையுமே வந்து பெருசா ரோஸ்ட் பண்ணி நான் பார்த்ததில்ல. நிஜ லைஃப்ல கூட வந்து பாத்தீங்கன்னா தனக்கு நியாயம்னு பட்ட விஷயத்த வந்து தைரியமா எடுத்து வைப்பாரு, தனக்கு அநியாயம் பண்ற விஷயத்துக்கு எதிராக குரல் கொடுப்பாரே தவிர ஒரு மாதிரி வயலண்டான பிஹேவியர்ஸ் வந்து மேக்சிமம் நான் எங்கேயும் பார்த்ததில்ல. பட் அதே மாரி ஏர்போர்ட்ல நடந்த சம்பவத்தெல்லாம் வந்து நீங்க பேசக்கூடாது. அதெல்லாம் வந்து தனிப்பட்ட விஜய் சேதுபதிங்கிற மனுஷனுடைய கோபம். அதுக்கு வந்து நீ இப்படிதான் ரியாக்ட் பண்ணணும்னு சொல்றதுக்கு நமக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. உங்களை ஒருத்தன் வந்து வேணும்னே வந்து காரணமே இல்லாம வந்து தாக்க வர்றான் அப்படிங்கிறப்ப வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஏசுனார மாதிரியா கண்ணத்தை காட்டுவீங்க, பதிலுக்கு பண்ணுவீங்கல்ல, சேம் அதே ஒரு விஷயம் தான். ஸோ அதையும் இதையும் கொண்டு வந்து முடிச்சு போடுறதுங்கிறதெல்லாம் வந்து பிக்காளித்தனம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பா இந்த சாட்டர்டே எபிசோட்ல தரமா இருக்கும், தீயா இருக்கும்னு நினைச்சேன். போட்ட மொத்த பால்ல இருந்து சரியான சிக்ஸரு. கேமை வந்து எப்படி விளையாடினாங்க, டெவில் டாஸ்க் வந்து இன்னும் இவங்க பெட்டரா பண்ணிருக்கலாமே, இன்னும் இதை வந்து இது சரியா பண்ணிருக்கலாமேன்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தரும் கேட்க கேட்க எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுல கரெக்டா சில விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டு பதில் சொன்ன இன்னைக்கு இந்த சாட்டர்டே எபிசோட பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டு பதில் சொன்னவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு மஞ்சரி, இன்னொன்னு முத்துக்குமரன். இதை தாண்டி எல்லாருமே திரும்பி 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 ஒரு விஷயத்த சமாளிக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து ட்ரை பண்றாங்க. என்ன ஒரு விஷயம்னா வீக் ஃபுல்லாவே நல்லா விளையாடிடுறாங்க.
அந்த வீக்கெண்ட் எபிசோடுக்கு வந்து மனசளவுலையும் சரி கண்டென்ட் வைஸும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறானுங்க. அதாவது எதுவுமே இல்லாம ஓகே இந்த கேள்வியை மனுஷன் கேட்பாரு, இதுக்கு வந்து நம்ம இப்படி சொல்லிடலாம், இந்த கேள்வியை நம்ம அட்ரஸ் பண்ணா இப்படி திருப்பி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 60 நாள் விளையாடிட்டு இருந்தாங்க. இவரும் ஒவ்வொரு தடவையும் சொல்றாரு, என்னை சுத்தி விடாதீங்க, என்னை சுத்தி விடாதீங்க, கேட்ட கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லுங்க அப்படிங்கிறத மீண்டும் 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 வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே தான் இருந்தாரு. ஆனா உள்ள இருக்கிற ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா எதையுமே காதுல வாங்கிக்கிற மாதிரி தெரியல. அதனாலதான் இன்னைக்கு என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல, ஏன்னா நான் ஹியூமன் தான். நான் ஒண்ணு கேட்டா, நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க அதை வந்து என்கிட்ட நேரடியா பதில் சொல்லாம என்ன கேன மாதிரி ட்ரீட் பண்றதுங்கிறத நான் அலோ பண்ணவே முடியாது அப்படிங்கிற ஒரு மோடு தான் வந்து எனக்கு தெரிஞ்சது. போட்ட எல்லா பால்லையும் வந்து இன்னைக்கு அடிச்சாரு. குறிப்பா ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா முகத்துல வந்து ஆடல. அந்த ஒரு விஷயம் இல்லாம கோவா கேங்கோடைய ரூல்ஸ் பேப்பரை எடுத்து வாசிச்சு வச்சு செஞ்ச விதம் இருக்கு பாத்தீங்களா, ஆடியன்ஸ் ஃபுல் கைத்தட்டல் மோடு. ஏன்னா நீங்க வந்து கேங் சேர்றதுங்கிறது இதுக்கு முன்னாடி சீசன்ல இருந்திருக்கு. ஒவ்வொரு சீசன்லயும் பாத்தீங்கன்னா பர்டிகுலரா கேங் சேருவாங்க, அது தவிர்க்க முடியாது. ஏன்னா 100 நாள் 60 கேமரா சுத்தி வச்சு பல்லா வெளிச்சமா ஒரு ஒரு வீட்டுக்குள்ள உங்களை வந்து எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் தனிமைப்படுத்துறாங்க. நீங்க யாருகிட்ட மனசு விட்டு பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறுமை வரும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா கேங்கா வந்து ஃபார்ம் ஆவாங்க. பட் இவங்களுடைய இது வந்து பாத்தீங்கன்னா பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸா இருக்கிறப்ப ஒரு மாதிரி இருந்தது. கேர்ள்ஸ் மட்டும் தான் டீமா இருந்தாங்க, பாய்ஸ் மட்டும் டீமா இருந்தாங்க. என்னைக்கு அதெல்லாம் வந்து உடைச்சு போட்டு எல்லாமே ஒண்ணுதான், இண்டிவிஜுவலா ஆடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இந்த டீமை வந்து ஃபார்ம் பண்ணி எல்லாருமே கேமை போட்ட விட்டுருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நல்லாவே தெரிஞ்சது. ஸோ அப்படித்தான் வந்து அந்த ரூல்ஸை வந்து என்னென்ன பண்றீங்க, அதெல்லாம் வந்து கேமை எப்படி கெடுத்து குட்டிச்சவரா நாசம் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மூஞ்சியால் அடிச்ச மாதிரி வந்து அட்ரஸ் பண்ணாரு. தட்ஸ் ட்ரூ, அது பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நீங்க வந்து இவ்வளவு பேர் வந்து பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க, இது வந்து ஒரு பெரிய கேமு, அதை ஒரு நிர்வாகம் நடத்துறாங்க, இவங்க எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பே பண்ணி ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப உள்ள போய் நீங்க ஜாலியா வந்து மூழ்காத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப்பான்னு பாட்டு பாடுறதுக்கு அவங்களை அனுப்பல, சரிங்களா? ஏன்னா இவங்க ஒற்றுமையா இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறது எல்லாத்தையும் வெளியே அவங்களுடைய சோசியல் மீடியால வந்து பாத்தீங்கன்னா பிக்சர்ஸ் வந்து போஸ்ட் பண்ணி எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனா அதை மீறி உள்ள போயிட்டு இவங்களுக்குள்ள ரூல் போடுவாங்களா, அதை மீறக்கூடாதுன்னு வாங்களா, என்னென்னவோ பண்றதெல்லாம் வந்து ஒத்துக்கவே முடியாது. ஸோ இந்த இடத்துல ஜாக்லினும் சௌந்தர்யாவும் த வெரி வெரி கிளவர் பிளேயர்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுடைய டாமினேஷனையும் பண்ணிக்கிறாங்க, டீமையும் வந்து தங்களுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இவங்க 2 பேர் சொல்றதான் வந்து பிரதானமா எடுத்துட்டு மற்ற டீமும் வந்து விளையாடுற மாதிரி தான் பார்த்தேன். ரயான்லாம் வந்து டம்மி பீஸா பயன்படுத்துறாங்க. ஜெஃப்ரியை நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் இதுல வந்து நான் பேசுறப்பே சொன்னேன், நல்ல பிளேயர். அந்த பையன் இண்டிவிஜுவலா யாரு கூட குறிப்பா இந்த 2 பேர் கூட சேராம இருந்தானா ஃபைனல்ஸ் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சௌந்தர்யா கூடயும் ஜாக்லின் கூடயும் சேர்ந்து சுத்தி சுத்தி தனக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஃபேன் பேஸையும் சரி நல்ல பேரையும் கெடுத்து குட்டி சோறாக்கிக்கிறான். ஸோ இதை எப்ப ரியலைஸ் பண்ணி கேமுக்குள்ள வர போறாரு அப்படிங்கிறது தெரியல. மீண்டும் இந்த கேங்கு கூட வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணாருன்னா ஜெஃப்ரி வரக்கூடிய வாரங்கள்லயே வெளியேற்றப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா இதற்கு பிறகு அது டாமினேட் பண்ணும் அப்படிங்கறத நினைக்காம இன்னும் 40 நாள் தான் இருக்கு. நீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ரென்த் எது அப்படிங்கறத காமிக்காம வெளியில நம்மளை பார்த்து கை தட்டுறாங்க, நமக்கு எல்லாம் இருக்கு, ஃபைனல் வரைக்கும் போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்க அப்படின்னா ஜாக்லின் நீங்க சொன்னதை தான் நானும் சொல்றேன், கப்பு ஒருத்தருக்கு தான். ஃபைனலா அப்ப கடைசி வாரத்துல 3 பேர் 4 பேர் தான் உள்ள இருப்பீங்க. அப்ப நீங்க யாரை வச்சு பிளே பண்ணுவீங்க, எங்க டீம் சேருவீங்க? அப்போ ஒரு கேள்வி வரும்ல. ஸோ இதெல்லாம் நீங்க ரொம்ப யோசிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ இப்படி வந்து இவங்க டீமா ஃபார்ம் பண்ணி பேரெல்லாம் கெடுத்துக்கிட்டதுனால இந்த வீட்டுல கூடிய சீக்கிரம் வெளியேற்றப்படுவாங்க அப்படின்னு நினைச்ச மஞ்சரி வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி போயிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இப்ப வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கியாச்சு. அடுத்த வாரத்துல வந்து இந்த மாதிரி பல விஷயங்கள் தொடர்ந்து அவங்க கேமை வந்து புரிஞ்சுக்கிறாங்க, கான்செப்ட் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. பட் இருந்தாலும் அவங்களுடைய ப்ரொவோக்கிங் குயின் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கு. ஸோ அவங்க கேமை புரிஞ்சுக்கிட்டு இண்டிவிஜுவல் ஆடுறதுக்கு ட்ரை பண்றதுனால அவங்க சஸ்டெயின் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். முத்துக்குமரன் எப்பவும் போல வாயை வச்சு பேசி அவரு ஒரு விதமான கேம் பிளே பண்றாரு. தீபக் வந்து தன்னுடைய கோபத்தை எல்லாத்தையுமே விட்டுட்டு இப்ப சமீப காலங்கள்ல ரொம்ப நல்ல நீட்டான ஒரு கேம் பிளே பண்றாரு. குறிப்பா வந்து டீம் மாதிரி ஒன்று ஜாயின் பண்ணி ஒரு ஜால்ரா கூட்டத்தை வந்து சேர்க்காம ஒரு கேம் பிளே பண்றது எனக்கு பிடிச்சிருக்கு. அதே மாதிரி விஷால் நல்ல பிளேயரு. எப்ப வந்து தேவையில்லாம அந்த லவ் கான்செப்டுக்குள்ள வந்து தர்ஷிகா கூட ஒரு ஒரு கேம் பிளே பண்ணாரோ அப்பவே வந்து பாத்தீங்கன்னா விஷாலுடைய மொத்தமும் உடஞ்சு போச்சு. ஏன்னா கலகலப்பா ஜாலியா பேசுற பையன் எதுவாக இருந்தாலும் ஓப்பனா உடைச்சு பேசலாம். பட் இன்னைக்கெல்லாம் இந்த எபிசோட்ல வந்து அவர்கிட்ட வேணும்னே வந்து வழியை வந்து வாங்கி கட்டிக்கிட்ட மாதிரி தான் தெரிஞ்சு. ஏன்னா கேட்ட கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லிருக்கலாம், தேவையில்லாம சுத்தி விட்டு யாரை காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்க விஷால்? எனக்கு தெரிஞ்சு நீங்க இண்டிவிஜுவல் பிளேயர் தான், பட் அதை ஏன் வந்து இப்படி பண்றீங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியும் இருக்கு. ரஞ்சித் அவர்கள் கேமை வந்து இப்பவும் இந்த நிமிஷம் வரைக்கும் கேட்ட கேள்விக்கு நேரடியா பதில் சொல்றதுக்கு அவரால் முடியல. ராணுவுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் அந்த கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரு ஃப்ளோ அவர்கிட்ட இல்ல. இப்ப எனக்கு ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜே அப்படிங்கிறதுனால எனக்கு அத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனா நானே
ஒரு சில நேரங்கள்ல அந்த ஃப்ளோ மிஸ் பண்ணுவேன். சொல்ல வந்த விஷயத்த கோர்வையா சொல்லாம சுத்தி வளைப்பேன். என்னென்னவோ பண்ணுவேன். பட் ராணுவுக்கு வந்து ரொம்ப பெரிய மைனஸா இருக்கு. ஏன்னா கேம நல்லா விளையாடுறாரு. ஆனா அத சொல்ல தெரியல, கம்யூனிகேட் பண்ண தெரியல அப்படிங்கிறது ஒரு பெரிய மேஜர் மைனஸா இருக்கு. ஸோ இப்படிதான் இருக்கு. தர்ஷிகா வந்தோனே கேப்டன் ஆனாங்க. பவரு பெரிய ஃபயர் மாரி இருந்துச்சு அந்த பொண்ணு. என்னைக்கு வந்து இது தேவையில்லாம அந்த லவ் கான்செப்ட்க்குள்ள போச்சோ, அப்பவே வந்து பாத்தீங்கன்னா, டம்மி பீஸா போயிடுச்சு. ஸோ அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா, நான் ஃபைனல் வரைக்கும் வருவாங்க அப்படின்னு நெனச்ச பொண்ணு. பட் இப்ப வந்து ஒண்ணுமே இல்லாம உட்கார்ந்திருக்கிறத பாக்குறப்ப, ஏன் இப்படி ப்ளே பண்றாங்க? அப்படிங்கிற ஒரு சின்ன வந்து வருத்தமும் இருக்கு. ஸோ ஓவரால் இன்னைக்கு எபிசோட பொறுத்தவரைக்கும் விஜய் சேதுபதியை இது நாள் வரை நெட்டிசன்கள் வந்து போட்டு வறுத்து எடுத்ததற்கு மிகச் சரியான தரமான ஒரு சம்பவம் வந்து குடுத்திருக்கிறாரு. பட் இத பண்ணதுக்கு பிறகு உண்மையிலே மனசார ஃபீல் பண்ணியிருப்பாரு. ஏன்னா இது வந்து இவங்க எல்லாருமே சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக பண்ண ஒரு முடிவு கிடையாது. இதற்கு பிறகும் இத வந்து இப்படியே நம்ம ஹேண்டில் பண்ணா கடைசியில நம்மள வந்து முட்டாளா நினைச்சிருவாங்களா அப்படிங்கிறதுக்கான ஒரு பொங்கி எழுந்த வெளிப்பாடா தான் இன்னைக்கு எபிசோட வந்து நான் பாக்குறேன். பட் அவரு இதுதானா நிஜமா அப்படின்னா கிடையாது. பட் அதை மீறி தான் வந்து சில விஷயங்கள் இதுக்கு மேல அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்து தான் இன்னைக்கு எபிசோட வந்து நிறைவு செஞ்சிருப்பாரு. ஸோ ஃபைனலா இந்த ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த வாரமாவது சண்டேல ஒரு டபுள் எவிக்ஷன் வச்சு விடுங்க. ஏன்னா கூட்டம் வந்து குறையவே மாட்டேங்குது. வீடு கச்ச கச்ச கச்சன்னு இருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய சலசலப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த மக்களுக்கும் இருந்தது. அதற்கு வந்து உங்க எல்லாருக்குமே வந்து சந்தோஷமா வந்து இருக்கக்கூடிய ஒரு சமாச்சாரத்தை மட்டும் சொல்லிட்டு இன்னைக்கு எபிசோட வந்து நிறைவு செய்யறேன். இந்த வாரம் 2ஆம் மாமி அப்படிங்கிற மாதிரி 2 எவிக்ஷன் வந்து நடந்திருக்கு. ஒன்னு ஓப்பனிங் எபிசோட்ஸ்ல எல்லாத்துலயுமே வந்து தீயா வேலை செஞ்ச ஆர்ஜே ஆனந்தி வரக்கூடிய நாட்கள் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா டம்மி பீஸா மாறிட்டதுனால அவங்களை எவிக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. 2வது எவிக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வரலாற்றிலேயே ஒரு கண்டஸ்டன்ட் வந்து வெளியில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து தெய்வம் வீட்டை விட்டு வெளியில வருதுல பண்டிகையா கொண்டாடுங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனாவை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் சாச்சனாவுக்கு என்ன தெரியுமா, அந்த பொண்ணு முதல் நாள் உள்ள போய் அன்னைக்கே எலிமினேட் ஆகி பார்த்தோன்னே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. சின்ன பொண்ணை போட்டு இப்படி பண்ணிட்டாங்களேன்னு. திருப்பி ரீஎன்ட்ரி கொடுத்ததுக்கு பிறகு மாசா அதை யூஸ் பண்ணி ஏஜை விட பயங்கரமான மெச்சூரிட்டியோட பிஹேவ் பண்ணி வேற லெவல்ல பண்ணும் அப்படின்னு எதிர்பார்த்த மொத்த எதிர்பார்ப்பையும் ஒட்டுமொத்தமா குழிய தோண்டி புதைச்சு சர்வநாசம் பண்ணிடுச்சு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு எதிர்ப்புகளை வந்து வெளியில சம்பாதிச்சிருக்காங்க. பட் எனிவே டபுள் எவிக்ஷன்ல 2வதாக சாச்சம்மா தேவியும் ஒரு வழியாக பிக் பாஸ் வீட்டிலிருந்து விடைபெற்று சென்றார். ஸோ இதன் பிறகு வந்து அவங்க 2 பேரும் வெளியிலேயே அவங்களோட இண்டிவிஜுவலுக்கான வேலைகளை பார்ப்பதற்கு சென்று விடுவார்கள். ஸோ ரொம்ப நாள் காத்திருந்த டபுள் எவிக்ஷன் இந்த வாரம் சக்சஸ்ஃபுல்லா சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. அது வந்து உங்களுக்கு சண்டே எபிசோட்ல வந்து உங்களுக்கு தெரியும். மீண்டும் அடுத்த வாரம் என்னென்ன நடக்க போகுது, நாமினேஷன்ல எப்படி எப்படி போக போகுது, கேம் வந்து அடுத்த கட்டத்துல எப்படி முன்னேறி வரப்போகுது, என்ன மாதிரியான டாஸ்க் எல்லாம் வந்து முன்வைக்க போறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய விளக்கத்தோட நான் உங்களை மீட் பண்றேன். மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.